ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலையில் ஹெல்த்தியான கேழ்வரகு அடை கார அடை இனிப்படை பண்ணியிருக்கேன். இப்போ இனிப்படைக்கு 1.5 கப்பு மாவு எடுத்து வச்சு பாதி தேங்காய் திருவி போட்டிருக்கேன். இதோட தேவையான அளவு சர்க்கரை, ஒரு கல் கொஞ்சம் உப்பு, இதோட 2 ஏலக்காய் அதையும் தட்டி போட்டு கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை பிசைஞ்சிப்போம். இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு பிசைஞ்சிங்க. நெய் விட்டு பிசையும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இனிப்படை நல்லாயிருக்கும். அது கார அடையும் நல்லாயிருக்கும். இப்போ இதை பிசைஞ்சிட்டு நம்ம இதில் நெய்யை போட்டு நான் பிசைஞ்சிக்கிறேன். முன்னாடியே போட மறந்துட்டேன், அதனால் அப்புறமா போட்டு பிசைஞ்சு தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணிவிட்டு அது தீயை கம்மி பண்ணிவிடுங்க. கம்மி பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு தட்டுங்க. கையில் எண்ணெய் தொட்டுக்கிட்டு நீங்கள் தட்டினீங்கன்னா உங்களுக்கு நல்லா தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்தளவுக்கு மெல்லிசாக வேணுமோ தட்டிடுங்க. இப்போ சுற்றி கொஞ்சம் நெய் விட்டுப்போம். இடையில இந்த தோசை திருப்பியாலே நீங்கள் ஊற்றி விட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்து வரும். இப்போ கார அடைக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு இதில் நான் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிப்போம். இப்போ இது காரத்தூள் தனி மிளகாத்தூள் காரத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது இனிப்படைக்கு இந்த மாதிரி நீங்கள் இடையில குத்தி விட்டுட்டிங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு வெந்துடும். அந்த இடத்துலலாம் கொஞ்சம் நெய் விட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், இதோட நான் கொஞ்சம் கருவேப்பிலையும் முருங்கைக்கீரை ஒரு 4-5 கொத்து முருங்கைக்கீரை அதையும் சேர்த்துட்டு இதில் பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு சும்மா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுப்போம். தண்ணி விட்டு சும்மா 1 நிமிஷம் இருந்தாவே போதும். இதை அப்படியே நம்ம மாவில் கொட்டி நம்ம பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கேழ்வரகு மாவு அது காரத்துக்கு 1.5 கப் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வேணால் தேங்காய் கொஞ்சம் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மாவு நல்லா இந்த பதத்துக்கு நீங்கள் பிசைஞ்சிட்டு தோசைக்கல்ல கொஞ்சமாக எண்ணெய் விட்டுங்க. தீயை கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் தட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு கை சுடாமல் இருக்கும். அப்பப்போ கொஞ்சம் எண்ணெயை தொட்டுக்கிட்டு நீங்கள் தட்டினீங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுங்க. ஒரு பக்கம் வந்தோடனே திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நான் 2 கல்லில் போட்டிருக்கேன். நான் இனிப்படை ஒன்றும் கார அடை ஒன்றும் போட்டிருக்கோம். இது ரொம்ப ஹெல்த்தியானது. கால்சியம் அதிகமாக இருக்குது. நமக்கு கால்சியம் கம்மியாயிடுச்சுன்னா நம்ம எலும்புலேருந்து கால்சியத்தை எடுக்கிற மாரி ஆகிடும். அப்போ ரொம்ப இடுப்பு வலி, கை கால் வலிலாம் வந்துடும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி கால்சியம் அது அதிகம் உள்ள ஒரு சத்தான ஒரு பொருளை நீங்கள் சேர்த்துக்கிட்டே வரும்போது நமக்கு தேவையான கால்சியம் கிடைக்கிது. இந்த மாதிரி நீங்கள் கார அடை இனிப்படை செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களாம் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை எடுத்துடுறேன்.